சங்கீதனை 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 ஒளியா 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 மாவட்டத்தில் யாரும் தடுக்க முடியாது. வடக்கு கிழக்கு மாநிலர்கள் 1,000 மாநிலங்களும் 3 லட்சம்
இங்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டது என்பதை அபத்தமாக தெரிகின்றது. தமிழக பொதுவாக கையில் இடம்பெறக்கூடாது அவரை தான் கைகிறார்கள். பாடிய பாடலை விடுதலைப்புலிகள் பற்றியோ அல்லது தேசிய சேவை பற்றியோ இருக்கவில்லை. ஆகவே கல்வியர் என்பதை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இதுவரை காலங்களில் ஏற்றுக்கொண்டு விடுதலை குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உண்மைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய உண்மைகளை தங்களுடைய உண்மையை ஆபத்தாக்கி கோடிக்கணக்கான சொத்துக்களை நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தில் சாம்பல் வெள்ளூட்டி மண்ணிலே இருந்துதான் பேசுகிறோம். காரணம் திரும்பவும் இந்த மண்ணிலே மாடல் பாடுவதற்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகளை குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகள் நாங்கள் இதை இணையமாக மனித உரிமைகள் அலுவலகத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின்படி மக்கள் சார்பாக இருக்கிறோம். இதே மக்களுக்கு ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள். அதையும் தாண்டி இந்த உலகம் உங்களை உதவி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட பயங்கரவாத மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே இந்த மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்கக் கணக்கெடுப்பிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் அனுர அரசு அதனை நிர்ணயிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று மிகமாக அழைக்கப்படுகிற பாடகர் தன்னுடைய பாடலூடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை அவரை கைது செய்தார். பயங்கரவாத கருத்திடத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும் அந்த விளைவுகளையும் ஏற்படுகின்ற எழுச்சிகளை ஆயுதத்தையும் பயங்கரவாத கருத்திடத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால் அவருடைய
அரசோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்கள் இந்த கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபெறுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களை அனுர அரசு உள்வாங்கி குறிப்பாக இந்த நாட்டுக்கு ஜாதியாக இருக்கிற அனுரகுமார சகாயத்தா இதனை கருத்திலே எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமான ஒன்று என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். Hindi.